வாமனாவதாரத்தில் ரொம்ப பிரியம் ஜாஸ்தி அவருக்கு. எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சா உடனே வாமன். ஏன்னா தர்மசாஸ்திர பிரகாரம் பகல்ல தூங்கப்படாது. தெரிஞ்சு வச்சுப்போம், நம்ம பண்றோமோ அனுஷ்டானம் பண்றோமோ இல்லையோ பகல்ல தூங்கப்படாதுங்கிறது தர்மசாஸ்திரம். திவாஸ்வாபகாங்கிறது நிஷித்தமா சொல்லிருக்கா. இப்ப சுவாமி நிச்சயமா சாஸ்திரத்தை ஒரு இம்மி அளவு கூட இந்த பக்கம் அந்த பக்கம் அசங்காம அனுஷ்டிச்ச சுவாமி. பகல்ல தூங்க மாட்டோம். அது பிரம்மச்சாரிக்கு நிச்சயமா கூடாது, பகல்ல தூக்கம் கூடாதுன்னு சொல்லிருக்க. எல்லாருக்குமே கூடாது, பிரம்மச்சாரிக்கு நிச்சயமா கூடாது. அப்ப காத்தால பூர்வா சந்தியான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன் பூர்வா சந்தியான்னு சொன்னா, சுவாமி பாதி கண் திறந்து பாதி கண் மூணாப்புல இருக்கு. அந்த இடவெளி வழியா பார்க்கிற போது இந்த கண் கொஞ்சம் செவந்த மாதிரி இருக்கான் விஸ்வாமித்திரருக்கு. செவந்த கண்ணை பார்த்தா விஸ்வாமித்திரருக்கு என்ன தோணிவிட்டு, பூர்வ அவதாரத்துடைய ஞாபகம் வந்துட்டு போல் ராமனுக்கு. நிருசிம்ம அவதாரத்தான் கோபத்தால கண் சிவந்தது. அப்ப இரண்யகிஷ்பு வதம் பண்ணது சாயம் சந்தியா காலம், பশ্চিம சந்தியா. இது பশ্চিம சந்தியா இல்லையப்பா, இது பூர்வா சந்தியாவா. அதனால இங்க இரண்யகிஷ்பு யாரும் இல்லை, வதம் பண்ணறதுக்கு நீ சாந்தமாவே எழுந்திருக்கலாம் என்று பூர்வ சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட. ஜாகிரதைன்னு சொன்னா போறோம், கண் விழிக்கணும்னு சொன்னா ஜாகிரதைன்னு சொன்னா போறோம். அதுக்கு பதிலா உத்திஷ்டரை எழுந்துருன்னு அர்த்தம். பிசிக்கலாவே எழுந்து, கண் விழிக்கிறது மாத்திரம் இல்லை, பிசிக்கலா எழுந்திருக்கிறது. ஏன் அப்படி சொன்னா, நித்ராஸ்ரீ அவலோகிதா பிரபோதன ஸ்ரீயமதி அவலோகிதம் இச்சாமி தஸ்மார்த்தம் உத்திஷ்ட. தூங்கக்கூடிய அழகை நான் அனுபவிச்சுட்டேன், நீ எழுந்திருக்கக்கூடிய அழகை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு அதனால எழுந்திருக்கணும். நரசார்தூல, ஷார்தூலங்கிறதுக்கு நேர் அர்த்தம் புலின்னு அர்த்தம். அப்ப நரசார்தூலா அப்படின்னு சொன்னாக்க லிட்டரலா அர்த்தம் பண்ணிக்கப்படாது. அது ராயல் பெங்கால்னு சொன்னாக்க அந்த டைகரை வந்து எப்படி பரம கம்பீரமான ஒரு மெஜஸ்டியோட இருக்கோ அந்த மாதிரி ஒரு சிரேஷ்டமான ஒருத்தரை சொல்றதுக்கு ஷார்தூலம், சிம்மன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்றது. வியாக்ர, நரவியாக்ர, வியாகரனாலும் அதே அர்த்தம் தான். வியாகரனா பொதுவா ஒரு புலின்னா வியாகரங்கிறதுக்கு அர்த்தம். நரசார்தூலான்னு சொன்னா நரசிரேஷ்டன் அர்த்தம். நீ ரொம்ப சிரேஷ்டமானவன், நீ என்ன செய்யறியோ அதை பார்த்துதான் உலகங்கள்லாம் அனுசரிச்சு நடக்கும். எது ஆச்சரித்து சிரேஷ்டங்க தத்ததேவ இதரோஜனகா சயத் பிரமாணம் குறித்தே லோகஸ்தத் அனுவர்த்ததே. அதனால நீ எழுந்திருந்து உலகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டினாதான் பிரபாத காலத்துல பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும்னு அவளுக்கு தெரியும். அதனால நீ எழுந்திருக்கணும். உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமாக காத்தால செய்ய வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் அதுக்கு எழுந்திருக்கணும். தெய்வமான்னிக்கம்னு சொன்னா விவாகம்னு ஒரு அர்த்தம். தெய்வீகமான ஒரு விவாகம் செய்ய வேண்டியது பாக்கி இருக்கு, நீ விவாகம் பண்ணிக்க வேண்டிய காரியம் பாக்கி இருக்கு, அதனால எழுந்திருக்கணும். பகவான் இருக்கா நித்தியகர்மானுஷ்டானம் செய்யணும். பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சித்தம் சுத்தமாகணும். சித்தம் சுத்தமாகிறதுக்காக தான் கர்மா. இப்படிதான் சாஸ்திரங்கள் சொல்லிருக்கு. அவனே ஸ்வயம் பிரம்மமா இருக்கக்கூடியவன், அவனுக்கு எதுக்காக கர்மா? அவனுக்கு எனக்கு கர்மாவே கிடையாது. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிசுலோகேஷு கிஞ்சனா நானவாப்தம் அவாப்தவியம் வர்த்த ஏவச்ச கர்மணி. எனக்கு கர்மாவே கிடையாதுன்னு சொல்லிருக்காரு சுவாமி கீதையில. எதுக்காக இவருக்காக நித்தியானிகம் செய்யணும் அப்படின்னா, கர்த்தவியம் தெய்வமானிக்கம்னா இருக்கு ஸ்லோகம். யாரு செய்யணும்ன்றத சொல்லல. இத்தனை நாளா நான் நித்தியம் அனுஷ்டானம் பண்ணி எந்த அனுஷ்டானமா இருந்தாலும் கடைசியில் முடிக்கிற போது காயன வாசா மனசா இந்திரியர்வா புத்தியா ஆத்மநாதா பிரகதே ஸ்வபாவாது கரோமி யுத்த சகலம்பரஸ்மி நாராயணாயிரி சமர்ப்பயாமின்னு உனக்கு அர்ப்பணம் பண்ணி பூர்த்தி பண்ணிருந்தேன். இத்தனை நாளா பண்ண அனுஷ்டானத்துடைய பலனோ உன்னுடைய அத்தியாஜமான கருணையோ நீ நேரடியாக வந்துட்ட. கண்ணுக்கு நேரம் வந்து காட்சி அளிக்கிறே, கண்ணுக்கு பின்னாடி படுத்துட்டு இருக்க. இன்னைக்கு பாக்கி நாள் செய்கிற மாதிரி நீ தூங்கிட்டு இருக்கும்போது நான் மாட்டில இருந்து ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி நாராயணாயிரத்தி சமர்ப்பயாமின்னு பண்ண அது உச்சிதம் இல்லை. இத்தனை நாளா பரோட்சமா எந்த பகவானுக்கு நான் அர்ப்பணம் பண்ணேனோ அந்த கர்மா எல்லாத்தையும், கர்மாவுடைய பலன் எல்லாத்தையும் பிரத்யட்சமா உனக்கு நான் அர்ப்பணம் பண்ண நினைக்கிறேன். நான் அனுஷ்டானம் பண்ணோம், நான் நித்தியாந்திகங்களை பண்ணணும். அந்த அனுஷ்டானம் பண்ணி அர்ப்பணம் பண்றது நீ பிரத்யட்சமா நீ வாங்கிக்கணும். அதுக்காக நீ எழுந்திருக்கணும். நீ அனுஷ்டானம் பண்ணதுக்காக இல்ல, நான் அனுஷ்டானம் பண்ணி அர்ப்பணம் பண்றது பிரத்யட்சமா அதை வாங்கிக்கிறதுக்காக கர்த்தவியம் மயா கர்த்தவியம் தெய்வமான்னிகம் தஸ்மாத் துவம் உத்திஷ்டா உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவியம் தெய்வமான்னிகம். இப்படி சுவாமியை எழுப்பினால் லக்ஷ்மணனை எழுப்பினதாக ஸ்லோகம் இல்லை. ஏன் லக்ஷ்மணன் எழுப்பல அப்படின்னா லக்ஷ்மணன் அங்க இல்லை. இப்படி ஒரு வியாக்கியானம். ராவணராவா இங்க ஓடி போயிட்டான், லக்ஷ்மணன் காணாம இங்க போயிட்டான் அப்படின்னாக்க லக்ஷ்மணன் லக்ஷ்மணனாக இல்லை அப்படின்னாரு வியாக்கியானத்தை. லக்ஷ்மணனா இல்லாம வேற எப்படி இருப்பான்? அவன் படுக்கையா சேஷகல்பமா இருக்காள் சுவாமி தூங்குற பொழுது. அதனால லக்ஷ்மணன் எழுப்பல. இப்படி எல்லாம் வியாக்கியானங்கள்ல ரொம்ப சுவாரஸ்யங்கள்லாம் சொல்லியிருக்க. சுவாமியும் லக்ஷ்மணனும் எழுந்திருந்து ஜேபதுஹு பரமம் ஜபம் மகாமந்திரமா இருக்கக்கூடிய காயத்ரி ஜபம் பண்ணாள். எழுந்திருந்து உடனே சந்தியாவனம் பண்ணாள்.
இது எத்தனை இடத்துல சொல்லிருக்காள் வால்மீகி, விடாம சொல்லிருக்காள். எத்தனை இடத்துல ராமாயணத்துல சந்தியானம் பண்ணாள், காயத்ரி ஜபம் பண்ணாள் சுவாமின்னு சொல்லிருக்காள். அதனால நாமும் சந்தியானம் பண்ண வேண்டிய காலம் வந்துடுத்து. அதுக்கு மேலதான் மேற்கொண்டு தொடர்ந்து சீதா கல்யாணம் 2ஆம் காலத்துல எல்லாரும் சிரவணம் பண்ணி பரமக்ஷேமத்தடைகிறது. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஸ்ரீ சத்குரு சுவாமினஹ ஜெய ஆஞ்சநேய ஸ்ரீடைய பரமானுகிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த சிரவண யஜ்ஞத்தில் பூர்வ சரித்திரத்துல பகவான் விஸ்வாமித்திரருடைய யாகத்தை ரட்சிப்பதற்காக லக்ஷ்மணனோடு சேர்ந்து மகர்ஷி பின்னாடி தொடர்ந்து வரும்பொழுது பலி அதிபலி 2 மகாமந்திரங்களை இன்னும் சில மந்திரங்களை எல்லாம் சரயு நதியுடைய தீரத்தில் உபதேசம் பண்ணி காமாசிரமத்தில் இன்னைக்கு ராத்திரி தங்கி வடிகாத்தால சித்தோஹ்யத்ர மகாதபஹ. ஏன் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்த யாகம் பண்ணுறதுக்கு அப்படின்னா, வாமனாவதாரத்தில் சுவாமி என்ன பண்ண, மகாபலி பண்ணக்கூடிய அஸ்வமேதம் பாதியில் நிற்கிறது. பகவான் 3 அடி கேட்டு வாங்கி அளந்தெடுக்கிற போது 3 உலகங்களையும் வாங்கி விட்டார். யஜ்யம் பாதியில் நின்னா அந்த கர்த்தாவுக்கு ஆபத்துன்னு இருக்கு, பாதியில் நிற்கப்படாதுங்கிறதுனால சுக்கராச்சாரியரை கூப்பிட்டு ஏதாவது பிராயஷ்சித்தம் பண்ணோம்னா பண்ணிவிட்டு யாகத்தை பூர்த்தி பண்ணுங்க நாளா. சுக்கராச்சாரியர் சிரிச்சுட்டே, அவர் தான் அசுராளுக்கெல்லாம் குரு, எந்த விதமான தோஷமா இருந்தாலும் அத்தனை தோஷங்களையும் சரிக்கட்டுடுமே, உங்களுடைய நாம சரிக்கட்டுடுமே. சர்வம் கரோதி நிச்சித்ரம் நாம சங்கீர்த்தனம் தவா அப்படின்னு சொல்லி யாகத்தை நல்ல வேத வித்துகளை வச்சுன்னு பூர்த்தி பண்ணதை பட்டத்தில் விடாமல் விப்ரைகி சந்தானிதமகவரஹ பாகிவாதாலயேஷா, பாதியில் நின்று போகக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய யாகத்தை பூர்த்தி பண்ணி வச்சதுனால்தான் இன்னைக்கு எப்படி இருக்குனாக்க சம்பிரதாயம் சாஸ்திரம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஹோமம் பண்ற போது நடுவில் பேசப்படாது. பொதுவாகவே எந்த தேவகாரியமும் பண்ற போது நடுவில் பேசப்படாது. ஒரு ஆகுதிக்கு நடுவில் ஒரு ஆகுதி கொடுத்து அடுத்த ஆகுதி கொடுக்கறதுக்குள்ள நடுவில் பேச முடியாது, ஒரு நிர்பந்தம் வந்து கொடுத்து அடுத்த ஆகுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி நடுவில் பேசும் தோஷத்துக்கு பிராயஷ்சித்தமா ஒரு ரிக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஆகுதி கொடுக்கணும்னு இருக்கு. அந்த ரிக்கு திருவிக்கிரமாக ஸ்மரிக்கக்கூடிய இருக்கா, இதம் விஷ்ணுர் விசக்ரமே த்ரேத நிததே பதம் சமூடமஸ்ய பாகம் சுரே, இவ்வளவுதான் அந்த இருக்கு. ஏன் இந்த திருவிக்கிரமனையே ஸ்மரிக்க சொல்லிருக்காள்னா, அங்க பாதியில் நிற்கக்கூடிய யாகத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்த அவதாரமோனும். அதனால்தான் இந்த நடுவில் இந்த கர்ம நடுவில் நின்று பெடுத்து பேசுற போது நடுவில் ஒரு பங்கம் வந்துடுத்து. அந்த பங்கத்தால தோஷம் வரப்படாதுங்கிறதுக்காக இந்த இருக்க ஸ்மரிக்க சொல்லிருக்க. யாகத்தை பாதியில் நிற்கக்கூடிய யாகத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்த அவதாரம் நமக்கும் 4 திக்குகள்ல 3 திக்குகள்ல ஆரம்பிச்ச தபஸ்தானது வீணா போயிடுத்து. கடைசியில கிழக்கு திக்கிற தபஸ் பண்ணி பூர்த்தி பண்றதுக்காக அத்திராத்திரம் பண்ண போற விஸ்வாமித்திரர். இது நிர்விக்னமா பூர்த்தி ஆகணும்னா விக்னம் இல்லாதபடி பூர்த்தி பண்ணி கொடுத்த அவதாரம் ஏற்பட்ட சித்தாசிரமத்தை தேர்ந்தெடுத்து அந்த வாமனாவதாரம் எந்த இடத்துல ஏற்பட்டதோ அந்த அவதாரம் ஏற்பட்ட ஆசிரமத்திலேயே இப்ப பகவான் ராமனுடைய பாதமும் பட போகுது. ஒரு ஆசிரமத்தில் ஒரு இடத்துல ஒரு அவதாரத்துடைய சம்பந்தம் ஏற்பட்டாலே ரொம்ப பாவனமா போயிடுறது. 2 அவதாரங்கள் 2 யுகங்கள்ல 2 அவதாரத்துடைய சம்பந்தம் ஏற்பட்டா அது வெறும் ஆசிரமம் சொல்லப்படாது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அப்ஜெக்டிவ் எக்ஸ்ட்ராவா போட்டு அதனால பட்டத்திரி புண்ணியாசிரமம் தம் அபிவர்ஷதி புஷ்பவர்ஷைஹி ஹர்ஷாகுலே சுரகுலே கிருததூர்யகோஷே பத்வாஞ்சலிம் ஜய ஜயா இதி நுதః பித்ருப்யாம் त्वं तत्क्षणे पटुतमं वटुरूपमाधाः. அதனால புண்ணியாசிரமம் பரம பாவனமான ஆசிரமம். அந்த ஆசிரமத்துடைய சரித்திரத்தை வாமனுடைய சரித்திரத்தை சொல்லி இங்கதான் மேற்கொண்டு யாகம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பரமேஸ்வர பிரசாதத்தால் அவர் அடைஞ்சிருக்கக்கூடிய அஸ்திரங்கள் சஸ்திரங்கள் எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாலாம். தான்யஸ்திராணி ததா விப்ரஹ ராகவாயன்யவேதயத் ஜபதஸ்து முனேஸ்தத்ர விஸ்வாமித்ரஸ்ய தீமதஹ. இது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ராமாயணத்தை சரணாகதி வேதம்னு சொல்லுவா. ஒவ்வொரு காண்டத்திலையும் சரணாகதி இருக்கு. எல்லாத்துக்கும் சிகரம் வச்சாதான் விபீஷண சரணாகதி. இதெல்லாம் சரணாகதி நவாகம் இல்லை, நமக்கு ராமாயண நவாகம். அதனால விஸ்தாரமாக அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. பாலகாண்டத்தில் தேவர்கள் போய் பகவான்கிட்ட சரணாகதி பண்ணுது. விஸ்வாமித்திரர் அர்ப்பணம் பண்ற போது அஸ்திரங்களை நிவேதனம் பண்ற போது விஸ்வாமித்திரருடைய சரணாகதின்னு வியாக்கியானம் பண்ணிருக்காள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். தான்யஸ்திராணி ததா விப்ரஹ. அந்த சம்பிரதாயம் ஒவ்வொரு மூலையும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு ஆலயமா இருக்கும் இங்க. அதனால அந்த சம்பிரதாயத்தை அனுசரிச்சு சில விஷயங்கள் சொல்லணும். தான்யஸ்திராணி ததா விப்ரஹ ராகவாயன்யவேதயத் ஜபதஸ்து முனேஸ்தத்ர விஸ்வாமித்ரஸ்ய தீமதஹ.
அஸ்திரங்கள் எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணாள். அந்த அஸ்திரங்கள்லாம் பிரயோகம். அதே மாதிரி பிரதிகிரகம் 2 விதமான பிரயோகங்களோட பகவானுக்கு முன்னாடி வந்து நின்றுதான். அந்த அஸ்திரங்கள் சஸ்திரங்கள்லாம் வந்து நின்றுதான். இங்கேருந்து 6 நாள் 6 ராத்திரி செய்யக்கூடிய யாகம். யாக தீட்சையில உட்கார்ந்தாச்சுன்னா பேச மாட்டார் விஸ்வாமித்திரர். அத்ய பிரபுதி ஷட்ராத்திரம் ரக்ஷதம் ராகவௌயுவாம். சுவாமியும் லக்ஷ்மணனையும் காவல் வச்சுட்டு விஸ்வாமித்திரர் யாக தீட்சையில அமர்ந்தார். அந்த யாகத்தை சுவாமி ரட்சிக்கிறார். எப்படி ரட்சிச்சாருங்கிறத ரொம்ப அழகா ஒரு பாட்டு கம்பர் சொல்லுவார். கண்ண 2 யமையும் ரட்சிக்கிற மாதிரி சுவாமியும் லக்ஷ்மணனும் ரட்சிச்சார். இல்ல பெரிய யம தான் மூவ் ஆகிட்டே இருக்கு. சின்ன யம கீழே இருக்கக்கூடிய மூவ்மெண்ட் இல்லை, ஒரே இடத்துல இருக்கு. மேலே தான் கொட்டின்றே இருக்கு. அந்த மாதிரி பெரியவரா இருக்கக்கூடிய சுவாமி ராமன் யாகசாலையை பிரதட்சணமா வர இளைய பெருமாளா இருக்கக்கூடிய லட்சுமணன் ஒரே இடத்துல நிறுத்தி ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் ஜாகிரதையா இருக்கணும்னு எச்சரிக்கை பண்ணிட்டே இருக்காள். எண்ணுதற்காக்க அரிது 2 3 நாள் விண்ணுவர்காக்கிய முனிவன் வேள்வியை மண்ணினை காக்கின்ற மன்மைந்தர்கள் கண்ணினை காக்கின்ற இமயிற் காத்தனர். அப்படி எச்சரிக்கை பண்ணிட்டே வர யாகம் முடியக்கூடிய சமயத்தில் மாரீச்சனும் சுபாகவும் வந்து ஆகாச மார்க்கமா எப்போதுமே ஒரு பெரிய சத்காரமா பண்ணுறது சிரமம். கெடுக்கிறது ரொம்ப சுலபம். கெடுக்கிறதுக்கு ஏதாவது கஷ்டம் உண்டோ சொல்லுங்க. ஒரு 50 பேர் 100 பேர் நல்லா சமாராதனை நல்ல போஜனம் பண்ணி வைக்கணும்னா கார்த்தாலேருந்து ஒரு 4-5 பேர் மெனக்கெட வேண்டியிருக்கு. ராத்திரியெல்லாம் முன்னாடியே ஏற்பாடு பண்ணி கார்த்தால் 4 மணிலேருந்து ஒரு 5-6 மணி நேரம் அடிப்படையில் சிரமப்பட்டா ஒரு 50 பேருக்கு சமைச்சு போடலாம். அதை கெடுக்கிறதுக்கு என்ன வேணும்? எங்கேயாவது போய் பாயசத்தில் கொஞ்சம் இத்தனை உப்புகளில் போட்டுட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளவும் கெட்டு போயிடுமே. கெடுக்கிறது ரொம்ப சுலபம் எப்போதுமே. அதை ஒரு விஷயத்தை போஷணம் பண்ணி கொண்டு போகிறது தான் ரொம்ப சிரமம். அதனால யாகத்தை அனுஷ்டிக்கிறது கஷ்டம். கெடுக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய சாமர்த்தியம் தேவையில்லை. தௌஷ்டியம் இருந்தா போதும், துஷ்டத்தன்மை இருந்தா போதும். ஏதாவது ஒரு வரக்கூடாத பதார்த்தம், ஒரு அசத்தான விஷயத்தை அங்கே யாகசாலையில் போட்டா அந்த கர்மாவானது அதில் விக்னம் வந்துடும். அந்த மாதிரி நல்லா ஒரேடியா துஷ்டர்களாக இருக்கக்கூடிய சுபாவம் மாறிச்சாள். அசத் பதார்த்தங்களை எல்லாம் வருஷிக்கிறதுக்காக வரும்போது ஆகாசத்தில் ஒரு வலையாட்டமா பானத்தால் தயார் பண்ணி எதுவும் பூமியில கீழே விழாதபடி தடுத்து நிறுத்தி 2 அஸ்திரங்கள் பிரயோகம் பண்ற. சுபாவுக்கும் மீதி இருக்கக்கூடிய ராட்சசாளுக்கும் ஒரு அஸ்திரம், மாரீச்சனுக்கு தனியா ஒரு அஸ்திரம். சுபாவு மீதியா அசுரால் எல்லாரையும் மீதி ராட்சசால் எல்லாரும் நிகிரம் பண்ணி கொடுத்து மாரீச்சன் நிகிரம் இல்ல. பொதுவாக எல்லாரையும் நிகிரம் பண்ணி விட்டாள் தான் சுகாச்சாரியார் சொல்றாள். மாரீச்சாத்தியா நிஷாச்சராக விட்டாள் பாகவதத்துல. அவரை ஃபாலோ பண்ணல பட்டத்திரி, வால்மீகியை ஃபாலோ பண்ணி சங்கிரமா சொல்ற போது கூட அந்த பிரிசிஷன் ஆஃப் டீடைல் இருக்கணுங்கிறதுனால மாரீச்சனை விரட்டி விட்டு மீதி இருக்கக்கூடிய ராட்சசால நிகிரம் பண்ணி மாரீச்சம் திராவயித்வா மகசிரசி ஷரீஹி அன்யரக்ஷாம்சி நிக்னன் கல்யாம் குர்வன் அகல்யாம் பதி பதரஜசா பிராப்ய வைதேகேகம் பிந்தானஹ சாந்திரசூடம் தனுஹு அவனிசுதாம் இந்திராம் ஏவ லப்த்வா ராஜ்யம் பிராதிஷ்டதாஸ்த்வம் திரிபிரபி ச சமம் பிராத்ருவீரைஹி சதாரைஹி. திருமகன் நாயகன் தெய்வவாளித்தான் வெறுவருத்தாடகை பயந்த வீரர்கள் இருவருள் ஒருவனிகே கடலில் இட்டதங்கு ஒருவனை அந்தகன் புறத்தில் உய்த்ததே. இது ரொம்ப ரசமான ஒரு வாக்கு. கவி சக்கரவர்த்தியும் அவர் ஆக்சிமொரான் அப்படின்னு ஒரு ஃபிகர் ஸ்பீச் சொல்லுவா. இங்கிலீஷ்ல ஏதோ கிராமர் கிளாஸ்ல படிச்சிருப்பா. அது மாதிரி ஒரு ஆக்சிமொரான் பார்த்தீங்கன்னா பயந்த வீரர்கள். வீரன் எப்படி பயப்பட முடியும்? பயந்தவன் எப்படி வீரனா இருக்க முடியும்? வீரன் நினைச்சுன்னு வந்தா ராமபாணத்துடைய வேகத்தை வாங்கின்ற உடனே பயந்து போயிட்டாமா. பயந்தன்னு ஏன் சொன்னார்? பயந்த வீரர்கள் ஏன் சொன்னார்? அதுக்கு பிரமாணம் எங்க இருக்கு அப்படின்னாக்க ரகாராதீனி நாமானி ராமத்ரஸ்தஸ்ய ராவணா ரத்னானி ச ரதாஸ்சைவ வித்ராசம் ஜனயந்தி மே. ஆரண்ய காண்டத்தில் தன் சகாயத்தை நாடி வரக்கூடிய ராவணனை பார்த்து ராங்கிற அக்ஷரத்தை கட்டாலே பயமா இருக்குன்னு சொல்றான் மாரீச்சன். 25 வருஷம் கழிச்சு அந்த பயம்
சமமாகல, பயம் அடங்கல. அதனால அப்படி ஒரு பயத்தை அசைக்க ஒரு இருதயத்திலிருந்து கிள்ளேறிய முடியாத ஒரு பயத்தை ஏற்படுத்தி விட்டு ராமபாணம். அதனால்தான் பயந்த வீரர்கள் இருவருள் ஒருவனுகி கடலில் கிட்டதங்கு ஒருவனை அந்த அகல்புறத்தில் உயித்ததே. யமலோகத்துக்கு ஒருத்தன் அனுப்பிச்சுட்டு சுபாகுவை. ஆனா யமலோகத்தை அனுப்பிச்சா கூட அவனை உய்விக்கிறதுக்காக ராமபாணத்தால் உயிரிழந்தால் அவன் உயிர்வடைஞ்சு விட்டான், உயர்ந்து விட்டாங்கிறத உயிர்த்ததேன்னு சொன்னார். மாரீச்சனுக்கு உடனே உயிரை போக்க முடியாத பானத்தை பிரயோகம் இல்லை. மாரீச்சனால பெரிய காரியம் ராமாயணத்தில் நடக்கணும். மாரீச்சன் மாத்திரம் வராமல் இருந்தாருன்னா சுலபமா முடிஞ்சு போயிடும் கதை. பட்டாபிஷேகம் சீக்கிரமா 4 நாள் முன்னாடி பட்டாபிஷேகம் பண்ணிவிடலாம். மாரீச்சன் வந்ததால் தான் கரை அப்புறம் மேற்கொண்டு கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம் இவ்வளவுக்கும் காரணம் அந்த மாரீச்சன் ஆரண்ய காண்டத்தில் வருதுதான். இல்லைன்னா ஆரண்ய காண்டம் முடிஞ்ச உடனே அவர் மாட்டில் சௌக்கியமா இருந்தவர் திருப்பி போக வேண்டியதான். போய் 14 வருஷம் முடிஞ்ச பிறகு ஒரு சர்க்கம் பட்டாபிஷேகத்தை வர்ணிக்க வேண்டியது முடிஞ்சு போயிடும். மாரீச்சனுக்கு முக்கியமான ரோல் இருக்கு. அதனால அவனை சமுத்திரத்தில் போய் ஒரேடியா முக்கிறது. நமக்கு இன்னைக்கு ஜலசமாதின்னு நினைக்கிறான், மேலே கொண்டு வந்து கொடுத்து நாம பழைச்சுட்டோம்னு நினைக்கிறோம், மறுபடியும் போய் முக்கிறது. இப்படி ஒவ்வொரு சமுத்திரத்திலையும் பல முறை முக்கி எடுத்து உண்டு இல்லேன்னு அவனுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி 25 வருஷம் கழிச்சு ராமன் வந்து கேட்கிற போது கூட ராமான்னு சொன்னாலே பயமா இருக்கு அப்படின்னு அன்னைக்கு ராம பஜனம் பண்ண ஆரம்பிச்சவன் 25 வருஷம் கூட அதுக்கு 25 வருஷத்துக்கு அப்புறம் கூட நிறுத்தல அந்த ராம பஜனத்தை. அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுத்து பயக்கிறது பயநாசனா. விஸ்வாமித்திரருக்கு யாகத்துல ஏதாவது தோஷம் வந்துடுமோன்னு பயம் இருந்தது, அவருக்கு பயநாசனா இருந்தார். மாரீச்சாதிகளுக்கு பயம் தான் என்னன்னு தெரியாதவர்களுக்கு பயக்கிருத்தா இருந்துட்டாள் சுவாமி. இந்த இடத்துல பயக்கிருத் பயநாசனா. இப்படி யாகத்தை அற்புதமா சுவாமி ரட்சிக்கிறார். அதனால்தான் ராமபத்ர தீட்சிதர்னு ஒரு மகான் இருந்தார். சுமார் 300 வருஷம் முன்னாடி திருவிசலூர் என்ற மானிய கிராமத்தில் வாசம் பண்ணுவாள். ஐயாவாளுடைய கான்டெம்பரரி பெரிய வியாக்கரண பண்டிதர். அது எல்லாத்தையும் விட பரமராம பக்தர் அவர். ராம சாபஸ்தவம், ராம பாணஸ்தவம், இப்படி 100 ஸ்லோகங்கள், கோதண்டத்து மேல 100 ஸ்லோகம், ராம பாணத்து மேல 100 ஸ்லோகங்கள். அதுல ஒரு ஸ்லோகத்தை சொன்னால் ராமபாணம் எவ்வளவு வேகமா வரும்னு தெரிஞ்சுக்கணும்னா மாரீச்சனை போய் கேளு, அவன் சொல்லு வந்தான். மாரீச்சோ பக்ய வேகம். ராமபாணத்துடைய வேகம் யாருக்கு தெரியும்னா மாரீச்சனுக்கு தான் தெரியும். சாதாரணமா நமக்கு ராமாவதாரத்தில் பகவானுடைய பாலலீலையை ஜாஸ்தி ஒன்றும் பேசல வால்மீகி. கிருஷ்ணலீலைன்னு பார்த்தா அது அனந்தமா இருக்கு. இது பேசுறதாகவே தெரியலையே. ராமர் உடனே அவதாரம் பண்ணால் உடனே விஸ்வாமித்திரன் அழிச்சுன்னு போயிட்டார். அதே சர்க்கத்திலேயே விஸ்வாமித்திரன் வந்து விட்டார். லீலேன்னு ஒண்ணு சொல்லலையேன்னு தோணும். யாக சம்ரட்சணம் தான் பகவானுடைய பாலலீலை. இதை சுவாமி தேசிகன் சொல்லிருக்கார். லீலேன்னு சொன்னா விளையாட்டு. விளையாடுற போது சிரமப்பட்டு செஞ்சா அது காரியம், சிரமம் இல்லாமல் இயற்கையா இயல்பா செஞ்சாதான் அந்த லீலை. அதனால யாக சம்ரட்சணம் பண்ணணும்னு ஒண்ணு பெருசா கஷ்டப்படல சுவாமி. விளையாட்டுத்தனமா ஏதோ விளையாடுற மாதிரி பொழுதுபோக்கா அப்படி ரட்சிச்சு விட்டார் விஸ்வாமித்திரருடைய யாகத்தை. கௌமாரகேலி கோபாயித கௌஷிகாத்வர. கேலிங்கிறதான் லீலை. கௌமார கேலி சின்ன குழந்தையுடைய விளையாட்டாட்டமா அப்படி ரட்சிச்சு விட்டார், யாகத்தை சம்ரட்சணம் பண்ணார். யஜ்ய சம்ரட்சணம் பண்ற போதுதான் யஜ்யராமன் என்ற பெயரானது பகவானுக்கு வந்திருக்கும். ஏன் யஜ்யத்தை பகவான் ரட்சிச்சார்? கிருதயுகத்தில் மகாபலி பண்ண அஸ்வமேதத்தில் போய் அனுகிரகம் பண்ணால் வாமனாவதாரம் பண்ணி, திரேதாயுகத்தில் விஸ்வாமித்திரன் பண்ணக்கூடிய அதிராத்திரம் என்ற சோமசம்ஸ்தையை ரட்சிச்சார். துவாபர யுகத்தில் ராஜசூகத்தில் தானே இருந்து தர்மபுத்திர பண்ணக்கூடிய ராஜசூகத்தில் வரக்கூடிய வேதவித்துகள் அவ்வளவேருடைய பாதத்தையும் பிரக்ஷாலனம் பண்ணி இனிமேலும் இல்லைன்னு ஒரு பெருமையை தேடி கொடுத்தார். இந்த 3 யுகங்கள்ல 3 அவதாரங்கள்லயும் யஜ்ய சம்பந்தம். காரணம் என்னன்னாக்க இந்த 3 அவதாரத்தோட நிக்கல. யஜ்ய சம்பந்தம் பார்த்தீங்கன்னா வராக அவதாரத்தில் யஜ்ய வராகமூர்த்தியாகவே யஜ்யத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அந்த வராகமூர்த்தியுடைய சரீரத்தில் அவயவங்கள் இருந்ததுன்னு பட்டத்திரி சொல்லியிருக்கார். இது பாகவதத்திலையும் இருக்கு. ஏன் இப்படி யஜ்யத்துக்கு முக்கியத்துவம்னா யஜ்யம் வேறு இல்லை, பகவான் வேறு இல்லை. யஜ்யம் தான் விஷ்ணுடைய ஸ்வரூபம். அதனால தன்னுடைய ஸ்வரூபத்துக்கு ஆபத்து வர மாதிரி இருக்கிற போது தான் ரட்சிக்காமல் வேற யாரும் ரட்சிக்கிறது? யஜ்யோவை விஷ்ணு யஜ்ஞாயை நமுத்யச்சதே அப்படின்னு வேதம் சொல்றது. அந்த யஜ்யம் தன் ஸ்வரூபமா இருக்கிறதுனால ரட்சிச்சாள். இப்படி பகவான் ரட்சிச்ச உடனே ஆகாசத்திலிருந்து ஒரே அடியா புஷ்பவருஷ்டியை வருஷிக்கிறாள். தேவர்கள் எல்லாம் பந்தரை கிழித்தது பரந்த பூமழை அந்தரந்துந்துபி அலையிலார்த்தன இந்திரன் முதலிய அமரரீண்டினர் சுந்தரமில்லியை தொழுது வாழ்த்தின. தேவர்கள்லாம் கொண்டாடுறாள். விஸ்வாமித்திரர் ஒண்ணுமே வாயத்திறந்து ஒண்ணும் சொல்லல. மீதி ரிஷிகள் எல்லாரும் கொண்டாடினாலாம். சகத்வராட்சசான் சர்வான் யஜ்ஞான் ரகுநந்தனஹ
ரிஷிபிகி பூஜிதஸ்தத்ர யதேந்திரோ விஜயீ புரஹ. இது காயத்ரி ராமாயணத்தில் 2வது ஸ்லோகம். சகத்வா ராட்சசாம் சர்வா. 3 உபன்யாசம் இருக்கு இந்த 2வது காயத்ரி ராமாயண ஸ்லோகத்தை வரதுக்கு. இந்த உபன்யாசத்திலேயே 3வது காயத்ரி ராமாயண ஸ்லோகத்துக்கு வந்துடணும். ஏன்னா சீதா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்தாகணும். அது விஸ்வாமித்ர தர்மாத்மா வந்துடும். அதாவது கிட்டத்தட்ட 1000 ஸ்லோகங்கள் ஒரு ஸ்லோகத்துக்கு இன்னொரு ஸ்லோகத்துக்கு நடுவில், காயத்ரி ராமாயணம் ஒரு ஸ்லோகத்துக்கு இன்னொரு ஸ்லோகத்துக்கு நடுவில் கிட்டத்தட்ட 1000 ஸ்லோகங்கள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ஒரு எலாபரேட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியல. எந்தெந்த இடத்துல எப்படி விஸ்தாரப்படுத்தபடியா இருக்கோ, எந்தெந்த இடத்துல எப்படி குறுக்க முடியா இருக்கோ, பகவான் எப்படி பிரேரணை கொடுக்குறாரோ அப்படிதான் பார்க்க முடியா இருக்கு. ரிஷிகள் எல்லாரும் கொண்டாடினால் விஸ்வாமித்திரர் ஒன்றும் சொல்லலை. நேர யாக சம்ரக்ஷன் முடிஞ்சு போயிடுத்து. திரும்பி தசரதத்தை கொண்டு போய் விட வேண்டியதானே. அப்படி விடாமல் இவர் வந்த உத்தேசம் யாக சம்ரக்ஷணம் இல்லையே. யாக சம்ரக்ஷணங்கிறது வெறும் வியாதம் தான். ஹரிச்சந்திரனையும் சந்திரமதியும் பிரிச்சு வச்ச ஒரு பெரிய பாபத்துக்கு பரிகாரமா சீதாராமனை சேர்த்து வைக்கணும் என்ற எண்ணத்தோடு தான் வந்திருக்கார் விஸ்வாமித்திரர். சீதா கல்யாணத்தை பற்றி நேரடியாக குழந்தைகிட்ட பிரஸ்தாபிக்காமல் மித்ரா நகரத்தில் ஒரு பெரிய தனுசு இருக்கு, அதை பார்க்கணும்னு ஆசையா இருந்தா என்னோட வரலாம் தான். அத்புதஞ்ச தனுரத்னம் தத்ரேகம் திருஷ்டுமர்கசிகி. பெரிய ஒரு வில்லுன்னு சொன்னா க்ஷத்ரிய குழந்தைகள் அவளுக்கு இயற்கையாகவே அதை பார்க்கணும்னு ஒரு ஔத்சுக்கியம், ஒரு ஆவல் ஏற்படும்னு இப்படி சொன்னார். நீங்க எப்படி சொல்றீங்களோ நாங்கள்லாம் கட்டுப்பட்டுருக்கோம் விட்டாள் குழந்தைகள். உடனே மித்ரா நகரத்தை நோக்கி கிளம்புற. 100 வண்டிகள் பின்னாடி தொடர்ந்து போச்சான். சகட்டி சதமாத்திரேன 100 வண்டிகள் பின்னாடி தொடர்ந்து போறது. மிருகங்கள் பட்சிகள் எல்லாம் வந்து வழி அனுப்புறது. அப்படி வரக்கூடிய வழியில பல சரித்திரங்கள் சொல்லி வர. வழி நடந்த சிரமம் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் பலை அதிபதி உபதேசம் முன்னாடி கோதண்டி கௌசிகஸ்ய கிருதுவர்மவித்தும் லக்ஷ்மணேனானுயாதகா யாதோபூ ஸ்தாதவாச்சா முனி கதித மனுத்வந்த்வ சாந்தாத்வகேதா. மனுனா மந்திரம்னு அர்த்தம், அத்வானா வழின்னு அர்த்தம், கேரம்னா எல்லாரும் தெரியும் வருத்தம். வழி நடந்த சிரமம் தெரியாமல் இருக்கிறதுக்காக முனி கதித்த மனுத்வந்த்வ சாந்தாத்வகேதா. பலை அதிபதி 2 இருக்கணும். மனுத்வந்த்வ இந்த சமாசம், ஒரு சமாசம் போட்டு அத்தனை விஷயத்தையும் அடக்கிறது பட்டத்திரிய போல இனிமே ஒருத்தர் பிறந்து வரணும். முனிகத்தித்த மனுத்வந்த்வ சாந்தாத்வகேதா அந்த பலை அதிபதி இருக்கு. ஆனா அது யாக சம்ரக்ஷணத்துக்காக போற பொழுது ஒரு பெரிய காரியத்துக்காக உபயோகப்படுத்தினா சரி, எப்போதும் அதை உபயோகப்படுத்த வேண்டாம். இது மந்திர ஜபம் இல்லாமலேயே இவாளுக்கு சிரமம் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக நல்ல ரசமான கதைகளா சொல்லிட்டு வர தன் சரித்திரத்தை ஆரம்பிச்சார். பிரம்மயோ நிர்மகானாசீத் குஷோ நாம மகாதபஹ அக்லிஷ்ட விரத தர்மஜ்யஹ சஜ்ஜன பிரதிபூஜகஹ. பிரம்மாவுடைய புள்ள குஷன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அக்லிஷ்ட விரத தர்மஜ்யா, புறத்தியாருக்கு சிரமம் கொடுக்காம எப்படி தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுன்னு அப்படி அனுஷ்டிப்பார். அந்த அக்லிஷ்ட விரத தர்மஜ்யான்னு நம்ம சமீப காலத்தை திருவிக்கேணி பிரிவான்னு சொல்றேனே, அந்த பிரிவா அப்படிதான் இருந்தா. யாருக்கும் எந்த சிரமம் கொடுக்காம அவமாட்டில் மகத்தான தபஸ். ஆனா தபஸ் பண்ணானே தெரியாம பண்ணிருக்கா. அக்லிஷ்ட விரத தர்மஜ்யா. அவ உபதேசம் பண்ணக்கூடிய மார்க்கங்கள்லாம் அப்படிதான் இருக்கும். அவள்கிட்ட ஏதாவது ஒரு கஷ்டம்னு யாராவது போனா ஒரு பைசா செலவில்லாம ஒரு உபாயம் தான் சொல்லுவா. பைசா செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தானா சுயமா அதுல ஈடுபடணும். யாரோ ஒருத்தர் ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய் கொடுத்துட்டே நீங்க பண்ணுங்க பரிகாரம்னு சொல்லி இவன் தூங்கிட்டு இருக்க முடியாது. ஆத்துல இவன் சுயமா கொஞ்சம் சொல்லுவா. வியாதி வந்தவன் தானே மருந்து சாப்பிடணும்னு கேட்பா. அதனால பரிகாரம் பண்ணிக்கணும்னாக்க யாருக்கு சிரமம் இருக்கோ அவதான் பரிகாரம் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு பகவன் நாம ஒரு ஸ்லோகத்தை சொல்லி இதை ஆவர்த்தி பண்ணி இத்தனை ஜபம் பண்ணுன்னு சொல்லுவா. நீ உட்கார்ந்து பண்ணணும். உனக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு, உன் ப்ராப்ளத்தை போக்கிக்கிறதுக்கு உனக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வேற யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? அதனால பர்சனல் இன்வால்மெண்ட், பகவானை பத்தி பகவானை நினைக்கிற மனசு அப்படிதான் சுலபமா ஒரு விஷயம் சொல்லுவா. யாருக்கும் சிரமம் கொடுக்காம தர்மத்தை அனுஷ்டிக்கணும். இதை அடிக்கடி சொல்லுவா. அக்லிஷ்ட விரத தர்மஜ்யா. சாதுக்கள் எல்லாம் பூஜை பண்ணுவான். அந்த குஷனுக்கு 4 பிள்ளைகள் பிறந்தாள். குஷாம்பம் குஷநாபம் ச அதூர்த்த ரஜசம் வசும் தீப்தியுக்தான் மகோத்சாஹானி. குஷாம்பன் குஷநாபன் அதூர்த்த ரஜஸ் வசு. அந்த குஷாம்பர் ஏற்படுத்தின ஊர் தான் கௌஷாம்பின்னு பேரு. சம்ஸ்கிருத நாடகங்கள்லாம் பார்த்தா கௌஷாம்பிங்கிறது பழைய காலத்தில் ரொம்ப பிரசித்தமா ஒரு ஃபிளரிஷிங் சிட்டியா இருந்திருக்கு. அந்த குஷாம்பனுடைய பிராதா
குஷனாபர். இந்த குஷனாபருக்கு ஒரு 100 பெண்கள் பிறந்தார்கள். இந்த 100 பெண்களும் பரம உத்தமிகள், அப்பாவுடைய சொல் தட்டாமல் மகா உத்தமிகளாக அந்த குழந்தைகள் இருக்கிற போது இவாளை பார்த்த உடனே இவாளை விவாகம் பண்ணிக்கணும்னு வாயு பகவானுக்கு தோணித்து கிட்டக்கு வந்து நெருங்கினாள். நீங்க இப்படி நெருங்கிறது சரியில்லை, எங்க அப்பா எங்க தீர்மானம் பண்றாரோ அங்கதான் நாங்க வாழ்க்கைப்படுவோம், அப்பா தான் எங்களுக்கு அவ வாக்கு தான் வேற வாக்கு அப்படின்னு விட்டார். உடனே கொஞ்சம் வருத்தப்பட்டு வாயு பகவான் என்ன பண்ணா, இவ சரீரத்துல விகாரம் ஏற்பட முடியா பண்ணிட்டு போயிட்டார். அழுதுண்டே வந்து சேர்ந்தாள். இப்படி விகாரம் ஆயிடுத்தே என்ன விஷயம்னு கேட்டாள். அப்பா இந்த மாதிரி வாயு பகவான் கோச்சுன்னு விட்டார், அதனால இப்படி சரீரத்துல விரூபம் வந்து கொடுத்து அப்படின்னு சொன்னாள். இங்க சாந்தமா இருக்கணும், க்ஷமையோடு இருக்கணும், பொறுமையை பத்தி ரொம்ப சொல்லியிருக்காரு அந்த இடத்துல. கவலைப்படாதவங்க ஆறுதல் சொல்லி, குழந்தைகளுக்கு ஆறுதல் சொல்லி, பிரம்மதத்தர்னு சூலின்னு ஒரு தபஸ்வி இருந்தார். அந்த மகரிஷிக்கு சோமதா என்ற ஒரு அப்சர ஸ்திரியை பார்த்த மாத்திரத்தில் மானசீகமா ஒரு புத்திரன் பிறந்தார். அவர் தான் பிரம்மதத்தன். மானசம் சூரின சுதம். அந்த பிரம்மதத்தருக்கு இந்த 100 பெண்களையும் விவாகம் பண்ணி கொடுத்தார் குஷனாபர். இந்த 100 பெண்களும் பர்த்தாவுடைய ஸ்பர்ஷம் பட்ட உடனேயே அவளுக்கு ரூப விகாரம் மாறி போய் திவ்ய ரூபத்தை அடைஞ்சுட்டார். அவ்வளவு தபஸ்வி. ஸ்பர்ஷம் பண்ண மாத்திரத்துல சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விகாரத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு அவ்வளவு தபஸ்வியா இருந்திருக்க பிரம்மதத்த விவாகம்னு தனியா ஒரு சங்கம் சொல்லியிருக்க. எல்லாம் ஒரு அனுக்கிரமணிகா ரூபத்தியாக சொல்றேன். ஏன்னா பெரும்பாலும் நமக்கு இந்த ராமாயணத்துல இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. விஸ்வாமித்திர யாக சம்ஹாரம் முடிஞ்சா உடனே அடுத்த ஹால்ட்டு அகல்யா சாப விமோசனம் தான். அப்படிதான் கேட்டு நமக்கு பழக்கமா போயிடுது. ராமாயணத்துல எத்தனை கதைகள் சொல்லியிருக்கா, எத்தனை விஷயம் இருக்குன்னு ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸாவது நாம தெரிஞ்சுக்கலாமேங்கிறதுக்காக தான். அது மாத்திரம் இல்லை, எனக்கு அவ திருவிக்கேணி பிரிவா சொன்னது ராமாயணமாகம்னா எல்லாத்தையும் சொன்னாதான் ராமாயணம். சப்தாகம் பாகவ சப்தாகம்னா தனிப்பிட்ட சப்ஜெக்டா சொன்னா சப்தாகமாகாது, வெறும் பிரவச்சனமாகும். சப்தாகம்னா அந்த 335 அத்தியாயத்தையும் தொட்டுட்டாவது போகணும், அது இருக்கிறத ஏதாவது சூச்சகமாவது சொல்லணும், அப்பதான் சப்தாகமாகும். பெரியவா அப்படி அனுகிரகம் பண்ணதுனால கூடிய மட்டும் விடாம தான் எல்லாத்தையும் விடாம தான் சொல்றது. சங்கரமாவது சொன்னாலும் விடாம சொல்றதுதான். அப்படிதான் பெரியவாள்லாம் காட்டின மார்க்கம். மாயவர சாஸ்திரம் அப்படிதான் அவ விடாம சொல்லுவா. திருவிக்கேணி பிரிவா அப்படிதான் வச்சிருந்தா. அவ அடியனுக்கு அப்படி உத்தரவு பண்ணதுனால மகானுடைய வாக்கு அப்படியே குருவாயூரப்பன் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க. இந்த பிரம்மதத்த விவாகத்தை சொன்ன அங்கேருந்து கங்கைக்கரைக்கு வந்து சேர்ற. கங்கைக்கரைக்கு வந்து சேர்ற பொழுது கங்கையுடைய சரித்திரத்தை சொல்லணும். கங்கையுடைய கதை சொல்றதுக்கு முன்னாடி கங்கைக்கு ஒரு தங்கை அவதான் உமாதேவின்னு பேரு. 2 பேரும் ஹிமவானுடைய புத்திரர்கள். ஏன்னா இமயபர்வத்திலிருந்து தானே கங்கோத்திரியிலிருந்து தானே ஆவிர்வவிக்கிறாள். அதனால உமாநாம த்விதீயாபூத் கன்யா தஸ்யைவ ராகவா. இந்த கதையை சொல்றதுக்கு முன்னாடி தன் கதையை பூர்த்தி பண்ணியிருக்கார் விஸ்வாமித்திரர். இந்த 100 பெண்கள் பிறந்தாலும் குஷனாபருக்கு இந்த 100 பெண்கள் பிறந்தப்புறம் காதின்னு ஒரு பிள்ளை பிறந்த. அந்த காதி தான் என்னுடைய அப்பா குஷனாபசுதஸ்வாசீத் காதிரித்யேவ விஸ்ருதஹ சபிதா மம காகுஸ்த. அந்த காதி மகாராஜாவுக்கு விஸ்வாமித்திர பிறக்கிறதுக்கு பின்னாடி சத்தியவதினு ஒரு பெண் பிறந்த. சத்தியவதிய ரிச்சிகர் என்ற மகரிஷிக்கு விவாகம் பண்ணி கொடுத்தார். ரிச்சிகருக்கும் சத்தியவதிக்கும் பிறந்தவர் தான் ஜமதக்னி. ஜமதக்னிக்கும் ரேணுகிக்கும் பிறந்தவர் தான் பரசுராமர். இது ஒரு ஓரத்தில் மூலையில வச்சுக்கோ இந்த விஷயத்தை. பின்னாடி அந்த கனெக்ஷன் என்னங்கிறது அப்புறம் மேற்கொண்டு பரசுராமராம சம்வாதம் சொல்ற போது இந்த கனெக்ஷன் சௌரியமா இருக்கும் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த சத்தியவதி என்ன ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு நதியா மாறிவிட்டாலாம் சத்தியவதி. எப்படி கபிலாவதாரம் பண்ண பகவானுடைய தாயாரான தேவகூதி சித்த சேவிதான்னு நதியா மாறினாலோ அந்த மாதிரி இங்க அவ பெரிய மகாநதியா கௌஷிகி என்ற நதியா மாறிவிட்டார். கௌஷிகி பரமோதாரா பெரிய மகாநதியா கௌஷிகி என்ற நதியா மாறிவிட்டாள். அந்த காதியுடைய பிள்ளை நான் குஷவம்ச பிரசூதோஸ்மி கௌஷிகோ ரகுநந்தனா. தான் யாரு அப்படிங்கிறத பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டான். அதாவது இதுல ஒரு விஷயம் சந்தேகம் வரும். பகவான் சர்வேஸ்வரன் தான் ராமனா வந்திருக்கான்னு விஸ்வாமித்திரருக்கு தெரிகிறது. அகம் வேத்மி மகாத்மானம் எல்லாம் சொல்லியிருக்கார். அவன் தான் எல்லாம் தெரிஞ்சவனாச்சே, அவன்கிட்ட போய் நான் யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் உண்டா அப்படின்னாக்க இது ஒரு வினயம். தான் யாருன்னு தன்னையே அறிமுகப்படுத்திக்கிறது ஒரு வினயம். அது என்ன இண்டிகேட் பண்றதுன்னா யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் டு பி ரெகக்னைஸ்ட் அண்ட் நோன். நீ யாருன்னு சொல்லிதான் வேற ஒருத்தருக்கு தெரியப்படுத்திக்கணுங்கிறது ஒரு வினயம். நாம ரொம்ப விஸ்வாமித்திராச்சே நம்ம பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கல. அவர்
பரம வினயத்தால் தான் யாருன்னு தன்னுடைய பரம்பரை சரித்திரத்தை சொல்லி அதுக்கு மேல கங்கை கரை வரும்போது கங்கை கதையை சொல்றதுக்கு முன்னாடி தங்கையா இருக்கக்கூடிய உமாதேவியோட சரித்திரத்தை சொல்லி சாட்சாத் பரமேஸ்வரனுக்கு அம்பாள் வாழ்க்கப்பட்டு அந்த உமாதேவிக்கும் பரமேஸ்வரனுக்கும் குழந்தையாக முருகப்பெருமான் ஆவிர்வவிச்சு கிருத்திகா தேவதைகள் 6 பேரிடத்திலையும் ஸ்தன்யபானம் முன்னத்துக்காக 6 குழந்தைகளாக பிரிஞ்சு ஷண்முகனாக இருக்கக்கூடிய பிரபு கிருத்திகா தேவதைகள்கிட்ட பால் குடிச்சதுனால கார்த்திகேயன் என்ற திருநாமத்தை அடைந்த சரித்திரத்தை சொல்லி ஷண்ணாம் ஷடானனோ பூத்வா ஜக்ராஹஸ்தனஜம்பயஹ கிரஹீத்வா க்ஷீரமேகான்னா சுகுமாரவபுஸ்ததஹ. ராமாயணத்துல பலஸ்ருதி இருக்கக்கூடிய இடங்களே ரொம்ப குறைச்சல்னு சொன்னேன்.